அங்கேயே அவங்க சைன் அப் ஆயிடுவாங்க. சும்மா அப்ளைல நீங்க காமிச்சா மட்டும் போதும். அப்படிதான் நம்ம கிராண்ட் அப்ளைலாம் சைன் அப் பண்ணுவாங்க. எடிபிகேஷன்லயே சைன் அப் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் அவங்க அப்ளைன் வந்துட்டு போனா போதும். யோசிச்சு பாருங்க, ரம்யாக்கா நார்மலா இவர்தான் என் சீனியர் பார்ட்னர் சொல்லி பண்ண வைக்கலாமா? பிசினஸ் அப்படி நடக்குமா? நம்ம நினைச்ச மாதிரி இப்போ நம்ம சீனியர் பார்ட்னர் சொன்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கோமோ, அவங்களை எவ்வளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமோ, அவங்களோட ஒர்த்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். எஸ், அதோட வேல்யூ தெரியும். யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ்ல போறீங்க. ஓகே, உங்க ஊருக்கு கலெக்டர், அவங்க ஒரு உமன், உங்களுக்கு யாருன்னே தெரியாது, உங்க பக்கத்துல உட்கார்றாங்க. என்ன பண்ணுவீங்க? வாங்க, எந்த ஊரு நீங்க? எந்த ஊரு? உங்களுக்கு யாருன்னே தெரியல. ஆனா உங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எந்த ஊரு, என்ன பிஸ்கட் சாப்பிடுறீங்க, நீங்க ஏதோ சாப்பிடுறீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. இன்னும் உங்களுக்கு வேணுமா, நீங்க என்ன பண்றீங்க என்னன்னு பேசுவோம். நம்ம சொல்லிட்டு இருப்போம். இதே உங்களோட முன்னாடியே சொல்றாங்க, ரம்யாக்கா இப்போ உங்க பக்கத்துல வர போறது நம்ம டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர், இந்த பஸ்ல டிராவல் பண்ண போறாங்க உங்க பக்கத்துல உட்காந்து அப்படின்னு. இப்ப எப்படி உட்காருவீங்க நீங்க? படபடன்னு ஆயிரும். அப்ப இந்த மாதிரி நம்ம சீனியர் பார்ட்னரோட வேல்யூவை நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கொடுக்குறோமா? அதுதான் எடிபிகேஷன். ஓகே, அந்த எடிபிகேஷனை மனசார பண்ணணும். ஓகே, நான் பண்ணவா எடிபிகேஷன்? என்னோட எடிபிகேஷன் நீங்க பாக்குறீங்களா? உங்களோட தம்ஸ் அப் ஷோ பண்ணுங்க. ஓகே, குட். யாரு என்னோட ஃப்ரெண்டா வர்றா? யாரு? நான் என்னோட சீனியர் பார்ட்னர் கிரவுண்ட் ரூல் எல்லாமே செக் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஓகே, ஒன்லி எடிபிகேஷன் ஸ்டார்ட். ஓகே ஓகே சார். யார பத்தி கொடுக்க? யார் என்னோட சீனியர் பார்ட்னரா? ஓகே, குட். என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஸ்கூல்ல ஆர்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ட் டீச்சர். ஓகே, டிராயிங் டீச்சரா இருக்கீங்க நீங்க? ஆமா. ஓகே, உங்க ஃபேமிலில யார் யாரு? ஜஸ்ட் இது மட்டும் போதுங்க. ஆமா. அம்மா, தங்கச்சி, அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஓகே, அம்மா தான் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சென்னைக்கெல்லாம் அனுப்பி ஸோ இவ்வளவு தூரம் அனுப்புனாங்க. ஓகே, அம்மா, நீங்க, தங்கச்சி? ஆமா, 3 பேர். ஓகே, அம்மா என்ன ஒர்க் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல? வாழைப்பழம் வியாபாரம் தான். அது சைக்கிள்ல வச்சுட்டு ஸ்ட்ரீட்டா போய் விற்கிற வியாபாரம். ஓகே, சூப்பர். இப்போ நீங்க ஆர்ட் டீச்சரா இருக்கீங்க. நீங்க தான் என்னோட சீனியர் பார்ட்னர். ஓகேவா? ஓகே, சூர்யா பிரதர் ரெடியா? எஸ் சார், ரெடி சார். ஓகே, குட். ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஓகே மச்சான், பரவாயில்லடா, நினைச்சதோட நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கியடா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா. ஓகே, இது நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குது. ஓகே ஓகே. மச்சான், யோசிச்சு பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியும், உன்னைய பத்தி எனக்கு தெரியும். பட் என்னோட சீனியர் பண்ண பத்தி உனக்கு தெரியாது. ஓகே, அவரை பத்தி நான் சொல்லிக்கிறேன். அப்பதான் நீ அவர்கிட்ட பேச நல்லா இருக்கும். புரியுதா? ஏன்னா தெரியாதான்ட்டு அவங்க பேசுறது. நான் சாரை பத்தி சொல்லிக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாரு, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், இந்த லைஃப் நான் வாழ்றேன்னா அது சார் தான் காரணம். இவர் வந்து என்னன்னா, இவர் தமிழ்நாட்டில் மட்டுமே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பிசினஸ் நடக்குது. என்னோட சவுத் ஜோனோட ஹெட் அவர்கிட்ட மச்சான் 5 நிமிஷம் டைம் கிடைக்கிறதே கஷ்டம் தான். பட் உன்னோட மேல நம்பிக்கையில, என் மேல இருக்க நம்பிக்கையில அவரோட பிஸி ஷெட்யூல்ல இந்த டைம் கொடுத்துருக்காரு. ஓகே, அவர் என்னன்னா இந்த ஒரு 1/2 hour, ஒரு 25 minutes உன்கிட்ட பேசுவாரு. இந்த டைம் கண்டிப்பா உன்னோட லைஃப் சேஞ்சிங் டைமா இருக்கும். எவ்வளவோ 1/2 hour உன்னோட லைஃப்ல போயிருக்கும். பட் மாறி இருக்குமா மாறலையா எனக்கு தெரியல. பட் இந்த 1/2 hour உன்னோட லைஃபோட சேஞ்சிங் தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி மச்சான். ஓகே, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், என்னைய மாதிரி நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம். ஆனா எல்லாருமே நம்ம நினைப்போம் மச்சான், பிசினஸ்னாலே பணக்காரங்க தான் பண்ணுவாங்க, அவங்க அப்பா பண்ணுவாரு, தென் அவங்க மயம் பண்ணுவாங்க, டேக் ஓவர் பண்ணிக்கிடுவாங்க, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த பர்சன் என்னோட சீனியர் பார்ட்னர் அப்படி கிடையாது. நம்மளோட லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. புரியுதா? அவங்க அப்பா என்னோட சீனியர் பார்ட்னர் சின்ன பிள்ளையில இருக்கிறப்பே தவறிட்டார். யோசிச்சு பாரு, அப்பா இல்லாத வீடு எப்படி இருக்கும், நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஓகேவா? அப்ப அவங்க அம்மா ஒரு வாழைப்படம் தெருவா வியாபாரம் பண்ணி அவங்களோட மகளையும் அவரோட தங்கச்சியும் இவரையும் படிக்க வச்சாங்க. அங்கே படிச்சு தென் சென்னைக்கு போனா எல்லாருமே தெரியுதுல்ல, சென்னையில போனா செட்டில் ஆயிடலாம், பெங்களூர் போனா செட்டில் ஆயிடலாம்,
ஹைதராபாத் போனால் செட்டில் ஆகிடும், பெரிய பெரிய சிட்டியை நோக்கி போனால் நம்ம செட்டில் ஆகிடலான்னு. சேம் என்னோட சாரும் படிச்சுலாம் முடிச்சுட்டு சென்னை வந்தால் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு வந்தார். வந்து ஒரு ஸ்கூலில் நல்ல ஒரு ஜாப் தான், அது வந்து இது ஒரு ஜாப்னே சொல்ல முடியாது, ஒரு சேவை. ஒரு டிராயிங் டீச்சராக ஜாயின் பண்ணார். ஆனால் என்னதான் சேவையாக இருந்தாலுமே பொருளாதாரத்தில் அவரால் முன்னேறவே முடியும். ஏதாச்சும் லைஃப்ல ஒன்று பண்ணணும், நம்ம ஃபேமிலி இப்படியே இருந்துடக்கூடாது, நினைச்சு கொடுக்காத வாழ்க்கையை நம்ம வாழணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப தான் என்னோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சிட்டு மச்சான். எடுத்து பண்ணாரு, இஞ்சி போய் இஞ்சா கத்துக்கிட்டு என் பிசினஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம்ல என்னோட பிசினஸோட சவுத் ஜோனோட ஹெட்டா உட்காந்துருக்கோம். என் பிசினஸ்ல என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் இருக்கோ, ஆனா அது கூட எனக்கு மேட்டர் கிடையாது. ஆனா யோசிச்சு பாரு, அந்த பர்சன்ட ஒரு குணம் இருக்கு மச்சான். என்னைய மாதிரி நிறைய பேரோட லைஃப அவரை மாதிரி சம்பாதிக்கிற பாதையில கூட்டி போய்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாரு, இந்த காலகட்டத்துல யாருக்கு அந்த இது இருக்கும், உணர்வு இருக்கும்? இந்த காலகட்டத்துல சொந்தக்காரங்களுக்கே நம்ம வளர்றது பிடிக்காது மச்சான். எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, எனக்கு கூட பிறந்த 2 அண்ணங்க இருக்காங்க. அவங்க என் லைஃப்ல என்ன எந்த அளவுக்கு உதவுவாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு கூட பிறந்த பிரதர் மாதிரி அவர் போன பாதையில இன்னும் என்னை கையை பிடிச்சி கூட்டி போய்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இந்த அவ்வளவு உயரத்துக்கு போயுமே எந்த ஒரு ஹெட் வெயிட்டுமே கிடையாது, ஒரு டவுன் டு எர்த் பர்சன். ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுப்பாரா என்னன்னா எனக்கு தெரியல மச்சான். பட் வச்சுக்க, ஒரு லைஃப் இப்போ இருக்கிறோட வேற லெவல்ல சேஞ்ச் ஆகும், அது நான் கேரண்டி. ஒன்னே ஒன்று மச்சான், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுளை வேண்டிக்கோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ எப்படியாச்சும் வாங்கிடணும். ஓகேவா? கரெக்டா பேசு, நேரம் உட்காரு, டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத. இது மொபைல டூ நாட் டிஸ்டர்ப்ல போட்டியா? ஓகே, நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. இதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஓகேவா, இது லெஃப்ட் ரைட் பார்க்காத. அவர் என்ன சொல்றாரோ ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணு. ஓகேவா? அவர் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வேர்டுமே உனக்கு புதுசா இருக்கும். ஓகேவா? ஓகே, சாரி நோட் பண்ணவா? எந்த ஒரு கொஸ்டினாலும் லாஸ்ட்ல கேளுங்க, கூட எதுவும் பேசுறேன், அதெல்லாம் லிசன் பண்ணு. ஓகேவா? எப்படியாச்சும் வாங்கி. ஓகே, நான் சாரை வெல்கம் பண்றேன். ஓகே ஓகே, சார் வந்தாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் 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 சார். ஓகே, எப்படி இருந்துச்சு சூர்யா பிரதர்? வேற லெவல் சார், வேற லெவல், செம்மையா இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பர் எனர்ஜி, வேற லெவலில் கொடுத்தீங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோமா? என்னைய விட பெட்டரா நம்மளோட அப்ளைன் கொடுப்பாங்க, பட் என்னால இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோமான்னு போகும். நீங்க சொல்லவே தேவையில்ல, உங்க பிளான்ல எடிபிகேஷன் முன்னாடி இப்படி உட்கார்ந்து இருக்காங்களா, நீங்க எடிபிகேஷன் கொடுக்க அவங்க இப்படி வருவாங்க. தென் நீங்க சொல்லவே வேணாம், உங்களோட சீனியர் பார்ட்னர் வந்தோன்னா ஃபர்ஸ்டால எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவாங்க. அப்ப எடிபிகேஷன் தான் குட். ஓகே, இப்போ என்ன சார், என்னோட ஃபேமிலி, நான், என்னோட ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, அப்போ என்னோட 2 தம்பிங்க இருக்காங்க, அப்பா அம்மா. ஸோ அப்பா அம்மா வந்துட்டு ஓகே, இது போதுங்களா இல்லை இது ஏதாவது? போதும், இது போதும், அவர் பண்ணிடுவார். ஓகே, என்ன பிள்ளை முகமது, இது போதும்ல? ஓகே ஓகே, யாருனாலும் நம்ம எடிஃபிகேஷன் பண்ண கற்றுக்குறோம். ஓகே, நம்ம அப்ளைன்னு சொல்லுவாங்க, ஒரு கல்லை கூட எடிஃபிகேஷன் கொடுக்க கற்றுக்குறோம். ஓகே, இப்போ நான் சொல்லலாம், அவங்க அப்ளைனோட பேர்லாம் சொல்லலாம், நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ சூர்யா பிரதர் தான் உங்களோட சீனியர் பார்ட்னர், பள்ளியானம் தான் உங்கள் ப்ராஸ்பெக்ட், எல்லாமே கிரவுண்ட்